நான் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன், நான் குங்குமம் இட்டிருக்கேன், பட்டை போட்டுருக்கேன் அப்படின்னா உற்சாகம் வந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டுமே, சாமியே சரணமையப்பான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த ஹிந்து விரோத தீய சக்தி போட்ட கோஷம் என்ன? அல்லேலூயா அல்லேலூயா. யாரோட கோஷம்? 4 மாவடி மோகன் சி லாசரஸ். 4 மாவடி மோகன் சி லாசரஸ் எப்படிப்பட்ட ஹிந்து விரோதின்னு சொன்னால், கும்பகோணத்துக்கு பாருங்கள், அங்கே எத்தனை சாத்தானின் கூடங்கள் இருக்கு. ஹிந்து கோவில்களை பற்றி பேசினானா இல்லையா அந்த 4 மாவடி மோகன் சி லாசரஸ்? அவன் கோஷத்தை தானே இந்த அல்லேலூயா பாபு போட்டாரு. இது ஹிந்து விரோதி தானே. தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ஹிந்து விரோத தீய சக்தி. அதனால இந்த மாதிரியெல்லாம் நீங்க பேச வேண்டாம். அவர் ஒரு தடவை என்னை 7.5 நான் அப்பவே சொல்லியிருக்கேன், 26 உன்னை ஜெயிலுக்கு அனுப்புற வரை இந்த 7.5 ஓயாதுன்னு. அதனால ஒரு மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தியின் கையில் இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இருக்கு. அதனால அதுக்கு மக்கள் சரியான மாநாடு யார் தடை பண்ண? ஏற்கனவே நீங்க இவங்க எந்த மாதிரியான ஜனநாயக விரோதிகள் அப்படின்னு சொன்னா, திருச்சியில நம்ம பெருங்கோட்டை மாநாடு நடந்தது. மிக சிறப்பாக தொண்டர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் வந்து நடந்தது. அதுக்கு அனுமதி எங்கேருந்து வாங்கினோம்? இந்த அரசாங்கம் கொடுத்ததா? சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி டிஎம்கே. அதை துண்டு சீட்டு முதலமைச்சருக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா இட் இஸ் அ சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி. அதோட பொலிட்டிக்கல் பப்ளிக் மீட்டிங்கு. அதுக்கு தடை விதிக்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய ஆணவம், ஜனநாயக விரோதம், சர்வாதிகாரி இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர்னு நமக்கு தெளிவாக தெரியுது. அதனால அதுக்கு அனுமதி பெற்றது மாதிரி இதுக்கு அனுமதி நிச்சயமாக பெற்று மிகப்பெரிய அளவில் இந்த மாநாடு நடத்தப்படும். பாட்டாளி மக்கள் கட்சி உள்விவகாரத்தில் வந்து பாரதிய தலையிட்டு முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சியோட இணைந்து விட்டது அப்படின்னு குற்றச்சாட்டு. யார் சொல்றது இந்த குற்றச்சாட்டை? எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு வெளியேறும் பொழுது எம்ஜிஆரை பார்த்து ஈவேரா தலையிட்டு பேசினாரா பேசலையா? எனக்கு பதில் சொல்லணும் நீங்க. ஏன்னா நீங்க கேட்டிருக்கீங்க. அது சொன்ன தீய சக்தி யாரு எனக்கு தெரியாது. நான் படிக்கலை, நான் படியாதவங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அதனால நான் சொல்கிறேன், அன்னைக்கு எதுக்காக வந்து பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் தானே டிகே. ஈவேரா எதுக்கு தலையிட்டார்? அது நியாயம்னா நாங்கள் எது பண்ணாலும் நியாயம், சரிதானே? நான் ஒன்றும் அதை பற்றி பேசவே இல்லை. உங்களோட கற்பனை குதிரைகளை நீங்கள் செத்த பொறுங்க. உங்கள் கற்பனை குதிரைகளை அறிவாலய ஆர்வலர்கள், நான் போன தடவை சொன்னேன், வேறு வார்த்தை எல்லாம் உங்களை காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால பயன்படுத்த மாட்டேன். நான் என்ன சொல்றேன், அப்படி பேசின அறிவிலியை நான் கேட்கிறேன். யார் பேசினேன் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ என்ன which stupid person talk that. ஆனால் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு அரசியல் தலைவர். அதே மாதிரியா ஆயிட்டு குருமூர்த்தி அவர்களும் பல ஆண்டுகளாக அவருக்கு நண்பர். அவங்க 2 பேரும் சந்தித்ததில் என்ன பேசினாங்கன்னு எனக்கே தெரியாது. அதனால் அதை பற்றி ஏன் நாம் டிஸ்கஸ் பண்ணணும்? 2 friends have met. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அதுக்கு யார்கிட்ட அனுமதி கேட்கணும்? இந்த அறிவாலயத்தில் போய் கேட்கணுமா? என்ன இந்த இந்து விரோத தீய சக்திகள்கிட்ட ஏதாவது பெர்மிஷன் வாங்கணுமா? நான் கேட்குறேன், பிஜேபியினுடைய சீனியர் மோஸ்ட் லீடர், மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து அதிமுகவோடு கூட்டணி அறிவித்தா 6 மணி நேரத்துக்குள்ளே எதுக்கு தூத்துக்குடி எம்பி கனிமொழியை அலறணும்? ஏன் அலறினீங்க? நான் கேட்குறேன், காங்கிரஸ் கட்சி வெளில போனப்ப அப்போ கருணாநிதி என்ன சொன்னார்? கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னார்ல. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஊடக நண்பர்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரில எனக்கு. சொன்னார்ல. சரி, 2016 இந்த திருமாவளவன் எங்கே இருந்தார்? உங்களை பற்றியெல்லாம் என்ன பேசினார்? இந்த கம்யூனிஸ்டுகள் எங்கே இருந்தாங்க? உங்களை பற்றியெல்லாம் என்ன பேசினாங்க? அப்படி இருக்கச்ச
வெக்கமே இல்லாம திருமாவளவனோடு கம்யூனிஸ்டுகளோடு திமுக கூட்டணி வைக்கலாம்னா பிஜேபி கூட்டணியை கொஸ்டின் பண்ண ஹூ ஆர் யூ? எதுக்கு பேசுறீங்க? என்ன காரணம்? தோல்வி ஜுரம் கப்பிக்கொண்டது 6 மணி நேரத்துல, அதனால பேசுனீங்க. இல்லைன்னா பேசுறது இன்னும் யார் யாரோட போனா என்ன? ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதே காங்கிரஸ் உங்களை விட்டு வெளில போயிருந்தது, திருப்பி வந்தது. இந்த இது என்ன விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா, இந்த விசிகான்னு ஒன்று சொல்றாங்க, அந்த கட்சி வெளியில போச்சு, திருப்பி வந்தது. கம்யூனிஸ்டுகளை 25 கோடி கொடுத்து வாங்கினீங்க, அக்கௌண்ட்ல வாங்கியிருக்காங்க 25 கோடி. இன்னுமா அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி இருக்கான், அதனால தான் அங்கங்கே கொடியை கட்டின்னு இருக்காங்க. அதனால இதை ஏன் நீங்க கொஸ்டின் பண்றீங்க? யார் யாரோட கூட்டணி நினைச்சா ஒய் ஷுட் யூ பாதர்? காரணம் என்ன? தோல்வி பயம். அமித்ஷாஜி வந்து பேசிட்டு டெல்லி போய் இறங்கலை, அதுக்குள்ள கனிமொழி கதறல். அதனால சொல்றேன்னா அனாவசியமா யாரும் இதை பத்திலாம் பேச வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.